ஒரு குழந்தை கல்வியில் எவ்வாறு சிறக்கும் என்பதை கணிப்பதற்கு லக்னம் மிக மிக முக்கியம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தால் லக்னாதிபதி 5ஆம் இடத்தினால் சொல்லக்கூடியது கல்வியினால் வரக்கூடிய பயன். 4ஆம் இடம்தான் பராசரர் கல்வி என்று சொல்லியிருக்கிறார். பிறகு 9ஆம் இடம் என்றால் சற்று உயர்கல்வி என்று எடுத்துக்கொள்ளலாம். 12ஆம் இடம்னா இந்த முனைவர் பட்டம், விஞ்ஞானம் அடுத்த கட்டத்தை எட்டிவிட்டது. வெளிநாட்டிலலாம் டார்க் ஃபேக்டரிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். உற்பத்தி துவங்குவதிலிருந்து அந்த முடியும் வரை எல்லாமே ஏஐ செஞ்சிருது. வெளியில் அந்த பொருள் மட்டும்தான் அவுட்புட்டே வருது. எனவே அங்கே இலக்குகளின் தேவை இல்லை. உற்பத்தி வெகு வேகமாக நடக்கிறது. செயற்கை நுண்ணறிவு என்பதும் செயற்கை நுண்ணறிவுக்கான அதற்கு ஏஜென்ட்ஸ்ன்றாங்க, ஏஐ ஏஜென்ட்ஸ், அதை செயல்படுத்துவது எவ்வாறு என்பதையெல்லாம் வெளிநாட்டிலே கற்க துவங்கியிருக்கிறார்கள். இது பட்டப்படிப்பாக படிக்கிறதெல்லாம் விட திறன்களாக வளர்த்து கொள்வதிலேயே அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். காலத்திலே முன்னேறுவதற்கான முக்கியமாக அமைப்பாக இருக்கக்கூடியது ஜப்பானிய மொழி இருக்கலாம். ஏனென்றால் இந்தியாவிலே அதிகமாக முதலீடு செய்கிறார்கள். அவர்கள் நாட்டில் ஜனத்தொகை கம்மி. ஜப்பானிய மொழி கற்றுக்கொண்டால் ஒரு பெரிய நன்மை ஏற்படலாம். ஏஐ பற்றி ஏதாவது புதிதாக கற்றுக்கொள்ள முயலுங்கள்.